அன்பும் பழமையும் நிறைந்த தமிழ் மக்களுக்கு வணக்கம்ங்க. இந்த வீடியோவில் என்னை பேச வைத்த எம்பெருமான் முருகப்பெருமானுக்கு முதல் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிட்டு வீடியோக்குள்ளே போகலாங்களா? நீங்களும் என்னுடன் சேர்ந்து இந்த மந்திரத்தை சொல்லிகிட்டே உங்களால் முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸில் ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்கள். ஓம் முருகா சரணம், ஓம் முருகா சரணம், ஓம் முருகா சரணம். என்னை காக்கும் கந்தா கடம்பா கதிர்வேலா, நீ தான் என்னை நம்பி இந்த வீடியோ பதிவை பார்க்க வந்தவங்களை கூட நின்று காப்பாற்றணும். அவங்க கஷ்டம் நஷ்டம் எல்லாம் விலகி சந்தோஷமாக இருக்க நீ தான் ஐயா பொறுப்பு. ஜோதிடம் என்னும் மகா கலை மூலம் நாம் இன்று இணைந்துள்ளோம். இந்த கலையில மகர ராசி நேயர்களுக்கு என்னெல்லாம் நடக்க போகுது, அவங்க வாழ்க்கை நல்லபடியா மாறுமா மாறாதா, அவங்க பிழைக்க ஒரு வழியாவது நீ இருக்கா என அனைத்து விஷயங்களையும் விலாவரியா பேச போறோங்க. அதற்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் பட்டனையும் கொடுத்து ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் தேர்ந்தெடுத்து வைங்க. அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு பதிவும் உடனே உங்ககிட்ட வரும். உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வீடியோ பதிவில் கார்த்திகை மாத பலன்கள் நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோங்க. கார்த்திகை மாதம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூரிய பகவான் துலாம் ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு பயிற்சியாக கூடதாங்க கார்த்திகை மாதமாக கருதப்படுது. இந்த மாதம் உங்களுக்கு சாதகமாக இருக்கா பாதகமாக இருக்கா? பாதகமாக இருந்தால் அதை எப்படி நம்ம சாதகமாக மாற்றிக்கலாம், அதற்கான பரிகாரம் என்ன, அதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோங்க. மேலும் நட்சத்திர பலன்களை பற்றி விரிவாக பார்க்கும்போது நமக்கு கூடுதல் விவரங்களாக இருக்கும். அந்த வகையில் மகர ராசிக்காரங்க நல்லது கெட்டதாக முழுசாக தெரிஞ்சவங்க, சனி பகவான ராசி அதிபதியாக கொண்டவங்க, எல்லா இடங்கள்லையும் நேர்மையையும் உண்மையை மட்டுமே நம்பக்கூடியவங்க, உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான், வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க. உங்களை ஒருத்தர் பஞ்சாயத்து கூட்டிகிட்டு போகிறார் அப்படின்னா நீங்கள் கூட்டிகிட்டு போகிறவர் பக்கமெல்லாம் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க. எந்த தரப்பில் நியாயம் இருக்குதோ அங்கே தான் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க. உண்மை நியாயத்துக்கு மட்டுமே என்னைக்குமே கை கொடுப்பீங்க. உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க. இதனால தான் மகர ராசிக்காரங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே வந்துட்டுருக்கு. புதுமையான சிந்தனைகளுக்கு சொந்தக்காரங்க, பூ போல மனசு, கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க, எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க, தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துப்பாங்க. இதனால் பார்க்குறவங்க எல்லாருமே மகர ராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்காங்க, இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் சாப்பாட்டு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தாங்க தெரியும். கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது. ஏதோ தட்டு தடுமாறி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்கிறதுக்குன்னே நிறைய பேர் தேடி வருவாங்க. உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்ககிட்ட வருவாங்க. அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுட்டு போயிடுவாங்க. மறுபடியும் அவங்க உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க. அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் நீங்கள். கடந்த காலகட்டங்களில் தங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நல்லது நடக்க போதுன்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான். இந்த ஏழரை சனி மூலமாக நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் இழப்புகள் மட்டுமே உங்கள் வாழ்க்கையில் அதிகப்படியாகவே ஏற்பட்டு இருந்திருக்கும். மகர ராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க, சொத்துக்களை இழந்தாங்க, தங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க. கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது, எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியல சாமி, தயவு செஞ்சு என்னை உன் கூடையே கூட்டிகிட்டு போயிரு. நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிருச்சு. உங்கள் மனசில் கவலையும் துன்பமும் தான் அதிகமாகவே இருக்குதுங்க. நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் இங்கே நிறைய நபர்கள் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன்னுடைய வேலையில் மட்டும் என்னைக்குமே குறிக்கோளாக இருக்கவங்க தான் நீங்கள். ஏன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டம் வருது, என்னோட வாழ்க்கையில் நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்லை, எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி எல்லாமே நடக்குது அப்படின்னு தான் பெரும்பாலான நபர்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. மகர ராசிக்காரங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும், அது கொஞ்ச நாள் இருக்கும், அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை போயிடும். இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலைமையில தான் நிறைய நபர்கள் வாழ்ந்துட்டு இருக்கீங்க. நீங்க என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழல்ல உங்களை நோக்கி பிரச்சனையும் கஷ்டமும் வந்துக்கிட்டு தாங்க இருக்கு. ஆனா இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் நடக்க போகுது அப்படிங்கிறத பத்தி நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோங்க. இந்த 2025 நீங்கள் அடியெடுத்து வைக்கும்போது நம்ம வாழ்க்கை முழுவதுமாகவே மாறப்போகுது அப்படின்னு நினச்சி தான் அடியெடுத்து வச்சுருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு பெரிய ஏமாற்றம் தான். ஏழரை சனி உங்களுக்கு மார்ச் மாதத்துலேயே முடிஞ்சிருச்சுங்க. இருந்துமே கூட இன்னைக்கு வரைக்குமே ஏழரை சனியோட தாக்கம் இருக்கிற மாதிரியே தான் உங்களுக்கு ஃபீலாக இருக்குது சாமி அப்படின்னு தான் நிறைய நபர்கள் சொல்கிறீங்க. இந்த 2025 10 மாதங்கள் அப்படிங்கிறது முழுவதுமாகவே முடிஞ்சிருச்சுங்க. மீதி இருக்கக்கூடிய 2 மாதங்களும் அடுத்து 2026 தொடக்கத்தில் வரக்கூடிய முதல் 4 மாதங்களும் இந்த இடைப்பட்ட 6
6 மாத காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது. இந்த இடைப்பட்ட 6 மாத காலகட்டங்களில் உங்களுக்கு சனியுடைய வக்ர பயிற்சியும் குருவுடைய வக்ர பயிற்சியும் சூரிய பயிற்சியும் சுக்கிர பயிற்சியும் இந்த கிரகங்களுடைய சேர்க்கை எல்லாமே இந்த இடைப்பட்ட 6 மாத காலகட்டங்களுக்கு இருக்கிறதுனால உங்களுடைய பலன்கள் வந்து முழுமையாக உங்களுக்கு தரப்போறாங்க. இதில் முதலாவதாக பார்த்தீங்கன்னா சனியுடைய வக்ர பயிற்சி அப்படின்னா என்ன அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. இத்தனை நாட்களாக மைனஸாக மட்டுமே செயல்பட்டு கொண்டிருந்த சனி பகவான், அதாவது 7 சனியாக மட்டுமே செயல்பட்டு கொண்டிருந்த சனி பகவான் இனி வரக்கூடிய இன்னொரு 6-7 மாத காலகட்டங்களுக்கு உங்களுக்கு முழுவதுமாகவே பிளஸ்ஸாக மட்டுமே செயல்பட போறார். இதன் மூலமா சனியுடைய 7 சனி மூலமா உங்க வாழ்க்கையில நீங்க கடந்த காலகட்டங்களில் எதையெல்லாமே இழந்துட்டு கஷ்டப்பட்டு வருத்தப்பட்டு இருக்கீங்களோ அது அனைத்தும் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது. அடுத்துதான் பார்த்தீங்கன்னா குருவுடைய வக்ர பயிற்சி. இதன் மூலமா பார்த்தீங்கன்னா பொருளாதாரத்தில் நல்ல ஒரு அசைக்க முடியாத அளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை விரைவில் வந்து மகராசிக்காரங்க பார்க்க போறீங்க. ஏன்னா கடந்த காலகட்டங்களில் 7 சனியோட தாக்கம் அப்படிங்கிறது அதிகமாக இருந்ததுனால இந்த குருவுடைய பயிற்சி பலன்கள் வந்து உங்களுக்கு எதுவுமே சரியாக கிடைச்சிருக்காதுங்க. இப்போ உங்களுடைய ராசியில 8ஆம் இடத்துக்கு வந்து குரு பகவான் வரதுனால அந்த 8ஆம் இடத்திலேயே வந்து குரு பகவான் வந்து வக்ர நிவர்த்தி அடைகிறதுனால ஒட்டுமொத்த குரு பயிற்சி பலன்களும் உங்களுக்கு முழுமையாக கிடைக்க போகுதுங்க. இதன் மூலமா கூடுதல் பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது விரைவில் உங்க வாழ்க்கையில ஏற்பட போகுது. அடுத்ததான் பார்த்தீங்கன்னா சுக்கிர பயிற்சி. சுக்கிர பயிற்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது வந்து பொது பலன்களாகவே பார்க்கப்பட்டாலும் இதன் மூலமாக 12 ராசிகளுக்கும் நல்ல ஒரு கூடுதல் முன்னேற்றம் அப்படிங்கிறது சுக்கிர பயிற்சி மூலமாக இருக்க போகுது. இதில் குறிப்பாக மகராசிக்காரங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக நம்ம இதன் மூலமாக எதிர்பார்க்கலாம். கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலைங்கிறது கிடைச்சிருக்காது. ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு ஒரு 10,000 சம்பளத்துக்கோ 15,000 சம்பளத்துக்கோ பிடிக்காத ஒரு வேலையை குடும்ப கஷ்டத்துக்காக வேற வழியே இல்லாமல் செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் படித்த படிப்புக்கு ஏற்ற மாதிரியும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி, இல்லை ஒரு ஐடி ஜாபோ பிரைவேட் ஜாபோ பேங்க் ஜாபோ நீங்கள் எங்கே வேலைக்கு ட்ரை பண்ணாலும் இந்த ஜாப் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுதுங்க. கோர்ட்டு கேஸுன்னு ரொம்ப நாட்டில் அலைஞ்சிட்டு இருக்க நபர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும். சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும். சரி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது. இதன் மூலம் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும். தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும். ராகு கேதுவால் உங்களுடைய செல்வாக்கு உயரும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். சங்கடங்கள் நீங்கும். மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் வந்து தொல்லை கொடுத்திருப்பாங்க. இனி அவங்களுடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமாகவே இருக்காது. கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில் இரவு பகல் பார்க்காம உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க. உங்களுடைய சொந்த கம்பெனியாக நினச்சி வேலை செஞ்சுருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு இது நாள் வரைக்கும் சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைச்சிருக்காது. உங்களுக்கு அப்புறமோ இல்லை உங்கள் கூடையோ நிறைய நபர்கள் வேலைக்கு வந்திருப்பாங்க. அவங்களுக்கு நிறைய சலுகைகள் எல்லாமே கிடைச்சி நல்ல ஒரு ஹையரான ஒரு பொசிஷனில் இருந்திருப்பாங்க. ஆனால் நீங்கள் எப்படி வேலைக்கு போய் சேர்ந்தீங்களோ அதே மாதிரி தான் இன்னைக்கு வரைக்குமே இருந்திருப்பீங்க. இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு மேல் இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டு உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. இனி உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும். அந்தஸ்தில் நீங்கள் எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போறீங்க. இனி நினைச்சது எல்லாமே நடக்கும். தொழில் வியாபார தடைகள் அனைத்தும் விலகும். லாபம் அதிகமாக கிடைக்கும். முன்னேற்றம் உண்டாகும். வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும். குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும். செல்வாக்கு அந்தஸ்து உயரும். வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும். தெய்வ சிந்தனை அதிகமாகும். பெரியோர்களுடைய உதவிகள் கிடைக்கும். உறவுகளில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாகவே விலகும். புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க. தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும். முடங்கி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும். கடந்த காலகட்டங்களில் திருமண நிலை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மகர ராசிக்காரங்களுக்கு இந்த 7 சனி மூலமாக நிறைய பிரச்சனையும் சிக்கலையுமே பெரும்பாலும் சந்திச்சிருப்பீங்க. இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் திருமணம் அப்படிங்கிறது எளிமையாக அடைஞ்சிருது. ஆனால் ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம். ஏன்னா வயது பார்த்தீங்கன்னா 30 33 35 38 வயது வரைக்குமே நிறைய ஆண்கள் வந்து திருமண நிலை அடையாமல் கஷ்டப்பட்டு இருக்கீங்க. அடிச்சு பிடிச்சி நிச்சயதார்த்தம் வரைக்கும் போனால் கூட அக்கம் பக்கம் இருக்கிறவங்க தெரிஞ்சவங்க கெடுத்து விடுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குதுங்க. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு வரன் அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமைய போகுதுங்க. வாழ்க்கை துணையை இழந்த மகர ராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து 2வது திருமணம் அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க. அப்படி 2வது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரங்க தப்பாக பேசிடுவாங்களோ ஊர்க்காரங்க தப்பாக நினச்சிருவாங்களோ அவங்க என்ன நினைப்பாங்க இவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்ட்டு நிறைய நபர்கள் வந்து 2வது திருமணத்தை பற்றி யோசிக்காமல் இருக்கீங்க. இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழலும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தையும் வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டால் இந்த சொசைட்டியில் சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமையும். குழந்தை பாக்கியத்துக்காக எங்கே மகர ராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மேரேஜ் ஆகி 3 வருஷம் அது சாமி 5 வருஷம் ஆகுது 8 வருஷம் ஆகுது நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டல் இல்லை பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்லை வாரத்தில் 3 நாள் முருகன் கோவிலுக்கு போய் வழிபாடு செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கோம். ஆனால் எங்களுக்கு குழந்தை பாக்கியமே இல்லை சாமி அப்படின்னு நிறைய நபர்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. கண்டிப்பாக வரக்கூடிய ஒரு 6 மாதங்களுக்குள்ள நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே
விரைவில் உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் முழுவதுமாக நிவர்த்தியாகி நிச்சயமாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது விரைவில் உண்டாகுங்க. பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே பார்த்தீங்கன்னா டிவோர்ஸ்க்காக அப்ளை பண்ணி வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. அப்படிலாம் சண்டை போட்டு தனியாக பிரிஞ்சு வாழ்ந்துட்டு இருப்பீங்க. நீங்கள் மீண்டும் ஒரு முறை நேரில் சந்தித்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக டிவோர்ஸ் எல்லாமே கேன்சல் பண்ணிட்டு மீண்டும் இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க. கடந்த காலகட்டங்களில் காதல் அதிகமான தோல்விகளை மட்டுமே சந்திச்ச ராசின்னு பார்த்தீங்கன்னா அது முழுக்க முழுக்க மகர ராசிக்காரங்க தான். ஏன்னா அந்த டைமில் ஏழரை சனியோட தாக்கம் அப்படிங்கிறது அதிகமாக இருந்ததுனால காதல் அடிக்கடி சண்டை சச்சரவு ஈகோ பிரச்சனை மூலமா நிறைய காதல்கள் பிரேக்கப் ஆயிருக்குங்க. இல்ல வீட்டில் போய் சொல்லும்போது பெற்றோர்கள் உங்களுடைய காதலுக்கு தடையாக இருந்திருப்பாங்க. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய காதலை வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பாக கைகூடும். வீட்டில் போய் சொல்லும்போது பெற்றோர்களை உங்களுக்கு முன்னாடி நின்று திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது. இனி வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தையுமே சுலபமாக செஞ்சு முடிச்சிருவீங்க. உங்கள் எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்தெழுப்பீங்க. சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது. சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்க போகுது. மகர ராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்க போகுது. சேமிப்பு அப்படிங்கிறது பல மடங்காக உயரப்போகுதுங்க. இதன் மூலமாக கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்ட கடன் பிரச்சனை அனைத்தும் வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு முழுவதுமாகவே நிவர்த்தியாக போகுது. நீங்கள் போய் ஒரு மகராசிக்காரங்களை பார்த்து கேட்டிங்க அப்படின்னா எனக்கு 5 லட்சம் இருக்குதுங்க, 10 லட்சம் இருக்குதுங்க, 15 லட்சம் இருக்குதுங்கன்னு சொல்லுவாங்க. கடன் இல்லாத மகராசிக்காரங்களை நீங்கள் பார்க்குறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. வரக்கூடிய நாட்களில் அனைத்து விதமான கடன்களையுமே கட்டி முடிக்கக்கூடிய அளவுக்கு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது விரைவில் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட போகுது. தவறான நண்பர்களுடைய பழக்க வழக்கங்கள் தீய பழக்க வழக்கங்கள் இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இவர்களை விட்டு சிறிது நாட்கள் மட்டும் கொஞ்சம் உறவுகளை விட்டு விலகி இருப்பது மகராசிக்காரங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இல்லாத பட்சத்தில் நிறைய பிரச்சனையும் சிக்கலையும் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாகவே உள்ளது. அதனால் நீங்கள் கவனமாக இருந்துக்கோங்க. இப்போ வரைக்கும் பார்த்தது பொது பலன்களே. உங்கள் மனசுக்கு நிறைவை கொடுத்திருக்கும். பரவாயில்ல, நல்ல வார்த்தை சொன்னமா அப்படின்னு யோசிக்கக்கூடிய அளவுக்கு நல்ல காலம் தான். இதை தொடர்ந்து நட்சத்திர பலன்களை பார்க்கலாங்க. மகர ராசியில் உத்திராட நட்சத்திரம் 2ஆம் பாதம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம். நீதிக்கும் நேர்மைக்கும் கட்டுப்பட்டு வாழக்கூடிய உங்களுக்கு கார்த்திகை மாதம் முன்னேற்றத்தை அள்ளித்தரக்கூடிய மாதமாக பிறந்திருக்கு. உங்களுடைய நட்சத்திரநாதன் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதுனால பொருளாதார நிலையில் இருந்த தடைகள் விலகும். எதிர்பார்த்த வரவு கிடைக்கும். அரசு வழியில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் சாதகமாக மாறும். புதிய தொழில் தொடங்குறதுக்கு முயற்சி செய்கிறீங்களா, அதுக்கான அனுமதி கிடைக்கும். வெளிவட்டாரத்தில் உங்களுடைய செல்வாக்கு உயரும். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் பதவிகள் கிடைக்கும். குரு பகவான் வக்ரம் அடைந்திருக்கிறதுனால அவருக்குரிய பலன் சூரிய பகவான் வழங்குறாருங்க. அடுத்து ஜென்ம ராசிக்குள்ள சஞ்சரிக்கக்கூடிய சுக்கிர பகவான் பொன் பொருள் சேர்க்கையை உண்டாக்குறார். புதுசாக வண்டி வாகனம் வாங்குவீங்க. உங்களுடைய வாழ்க்கையே புதிய பாதை தெரியும். புதுசாக இடம் வாங்குவீங்க, வீடு வாங்குவீங்க. உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றியாக மாறும். செவ்வாய் பகவானோடு உங்களுடைய செயல்பாடுகளில் கொஞ்சம் கவனமாக இருக்க சொல்கிறாருங்க. நட்பு வட்டாரத்திலையுமே எச்சரிக்கை அவசியம். வாழ்க்கை துணையை அனுசரித்து நடந்துக்கோங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் திட்டமிட்டு செயல்படுறது ரொம்ப நல்லது. குறிப்பாக உங்களுடைய ராசிநாதன் பாதசனியாக இருக்கிறதுனால அவருடைய சஞ்சரிப்பு அப்படிங்கிறது 4, 8, 11 இந்த இடங்களை பார்க்கறதுனால உடல்நிலையிலும் சரி வருமானத்திலையும் சரி கவனமாக இருக்கணும். நிதிநிலை ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அப்படி இப்படின்னு சொன்னாலும் எல்லா விதங்களையுமே கவனமாக இருக்கணும். முக்கியமாக உங்களுக்கு இந்த பணத்தை ஹேண்டில் பண்ண தெரியாது இல்லை மகராசிக்காரங்களே எப்போவுமே கவனமாக இருங்க. கவனம் சிதறாமல் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா மட்டும்தான் இழப்புகள் இல்லாமல் உங்கள் வாழ்க்கையை வாழ முடியும். இது இந்த மாதத்துக்கு மட்டும் இல்லைங்க, என்னென்னைக்குமே சொல்லக்கூடிய விஷயம் இதுதான். பண விஷயத்தில் ரொம்ப கராராக இருங்க. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கும். உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டமான நாட்கள் பார்த்தோம்னா நவம்பர் மாதத்தில் 26, 28, டிசம்பர் மாதத்தில் 1, 8, 10 இந்த நாட்டில் சுப நிகழ்ச்சியுடைய தொடக்கத்துக்கு பயன்படுத்துங்க. இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய வேலைகள் பல மடங்கு நன்மைகளை கொண்டு முடியும். உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படிங்கிறது திருவள்ளீஸ்வரரை வழிபாடு செய்ய வாழ்க்கையில் வளம் உண்டாகும். அடுத்ததாக திருவோண நட்சத்திரம் திட்டமிட்டு செயல்பட்டு முன்னேற்றம் காணக்கூடிய காலகட்டமாக உங்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் இருக்குதுங்க. குரு செவ்வாய் ராகு இந்த 3 பேருமே இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு யோகத்தை அள்ளி கொடுக்குறாங்க. நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வெற்றியாக மாற்றுறாங்க. தன்னம்பிக்கை அதிகரிக்கும், தைரியம் அதிகரிக்கும். நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய வேலைகளில் லாபத்தை காண முடியும். இந்த நேரத்தில் சூரிய பகவான் உங்கள் வாழ்க்கையில் புதிய வெளிச்சத்தை உண்டாக்குறாருங்க. தடைபட்டிருந்த வருமானம் உங்களுக்கு திரும்ப கிடைக்கும். வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைவீங்க. பயணத்தினால லாபம் அதிகரிக்கும். புதிய வாடிக்கையாளர்கள் உங்களுக்கு சேருவாங்க. புதிய தொழில் தொடங்கக்கூடிய உங்களுடைய முயற்சிகள் நீங்கள் எதிர்பார்த்த அனுமதி கிடைக்கும். வியாபாரத்தில் இருந்த தடைகள் விலகும். அதிர்ஷ்டக்காரகன்னு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் உங்களுக்கு சாதகமான அமைப்பில் சஞ்சரிக்கிறதுனால வருமானம் அதிகரிக்கும். பொன்பொருள் சேர்க்கைக்கு வாய்ப்பு இருக்கு. ஆண்களாக இருந்தீங்கன்னாக்கா பெண்களாலையும், பெண்களாக இருந்தீங்க அப்படின்னாக்கா ஆண்களாலையும் அன்பும் ஆதரவும் கிடைக்கும். வாழ்க்கை துணை வழியில் ஆதரவு அதிகரிக்கும். வேலை தேடிட்டு இருக்கவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்த்த தகவல்கள் நல்ல தகவல்களாக வந்து
சேரும். ஆனால் எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் சரிங்க, அவசரப்படாமல் நிறுத்தி நிதானமாக செயல்படுவது ரொம்ப அவசியம். குறிப்பாக மகரம் ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கணும், ரொம்ப கவனமாக ஞாபகம் வச்சுக்கணும். உடல்நிலையிலும் உங்களுடைய செல்வாக்குலையுமே எப்போவுமே கவனம் தேவை. இந்த விஷயம் மட்டும்தான் உங்களுடைய நிலையை உயர்த்தி பிடிக்கும். சொல்லப்போனால் மாதத்துடைய பிற்பகுதியில் புதன் பகவான் உங்களுக்கு சாதகமான அமைப்பில் சஞ்சரிக்கிறதுனால ஒப்பந்தங்கள் கிடைக்கும். கண்டிப்பாக அடுத்த இடத்துல இருந்து பணம் வரும். மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை கூடும். உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டமான நாட்கள்னு பார்த்தோம்னா நவம்பர் மாதத்தில் 26, 29, டிசம்பரில் 2, 8, 11 இந்த நாட்டில் நீங்கள் சுப காரியங்களுடைய தொடக்கத்துக்கு பயன்படுத்துங்க. இந்த நாட்டில் நீங்கள் செய்யக்கூடிய வேலைகள் பல மடங்கு நன்மைகளை கொண்டு முடியுங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம், காளஹஸ்தீஸ்வரரை வழிபாடு செய்ய வாழ்க்கையில் வளம் உண்டாகும். அடுத்ததான் அவிட்ட நட்சத்திரம். உங்களை பொறுத்த வரைக்கும்ங்க 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் எல்லாமே இதில் வருவாங்க. நேர்மையாக வாழ நினைக்கக்கூடிய உங்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் நன்மைகளை மட்டுமே தரக்கூடிய மாதமாக பிறந்திருக்கு. எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் எடுத்தாலும் சரிங்க, வெற்றி உங்கள் பக்கம்தான். உங்களை தவறாக நினைக்கக்கூடிய நட்புகளை விட்டு ஒதுங்கிருங்க. சட்டத்திற்கு புறமான செயல்களை தவிர்ப்பது ரொம்ப நல்லது. மாதம் முழுவதுமே சூரிய பகவான், ராகு பகவான், சுக்கிர பகவான் இவருடைய சஞ்சரிப்பு அப்படிங்கிறது நீங்கள் எடுக்கக்கூடிய எல்லா வேலையிலுமே வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. உத்தியோகத்தில் முன்னேற்றம் ஏற்படும். வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும். தொழிலில் புதிய வாடிக்கையாளர்கள் சேருவாங்க. வெளிநாட்டிற்கு செல்லக்கூடிய உங்களுடைய முயற்சிகள் அனைத்துமே சாதகமாக முடியும். முடங்கி கிடந்த தொழிலில் கூடுதல் முன்னேற்றம் அடையும். புதிய தொழில் தொடங்கக்கூடிய நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் வெற்றியாக மாறும். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும். குடும்பத்தில் மங்கள ஓசைக்கான அறிகுறிகள் தென்படும். பொன்பொருள் சேர்க்கை இருக்கும். புதுசாக இடம் வாங்குவீங்க. புதுசாக நிலம் வாங்குறதுக்கான முயற்சிகள் எல்லாமே வெற்றியாக மாறும். ஒரு சிலருக்கு பழைய வாகனத்தை மாற்றிட்டு புதுசாக வண்டி வாகனம் வாங்கி வசதிகளை பெருக்கிக் கொள்ள போறீங்க. மனதிற்கு பிடித்த வாகனம் வாங்குவீங்க. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் மாதத்தோட பிற்பகுதியில் படிப்புல அக்கறை அதிகரிக்கும். அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு உயரும். குறிப்பாக பெண்களுக்கு ரொம்ப அமோகமான காலகட்டம். உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள்னு பார்த்தோம்னா நவம்பர் மாதத்தில் 26, 27, டிசம்பர் மாதம் 8, 9 இந்த நாட்டில் நீங்கள் செய்யக்கூடிய வேலைகள் பல மடங்கு நன்மைகளை கொண்டு முடியும். சுப நிகழ்ச்சியுடைய தொடக்கத்துக்கு இந்த நாட்டில் பயன்படுத்திக்கோங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படிங்கிறது மருதமலை முருகப்பெருமானை வழிபாடு செய்ய வாழ்க்கையில் முன்னேற்றம் உண்டாகும். ஸோ இப்போ வரைக்கும் பார்த்த பொது பலன்களும் சரி, நட்சத்திர பலன்களும் சரி, மகர ராசிக்கு மனசுக்கு நிறைவையும் புத்துணர்ச்சியும் இந்த கொடுத்துருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பதிவு கட்டாயம் உங்களுக்கு கொடுத்துருக்கும். என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும். கடவுள்கள் உங்களுக்கு துணை வருவாங்க. மகர ராசியை பொறுத்த வரைக்கும் மகிழ்ச்சியோடு வாழக்கூடிய காலகட்டம். எழுதி வச்சுக்கோங்க. ஆடு யாரை நம்புதுங்க? கசாப்பு கடைக்காரனை தானே நம்புது. அப்படிங்கிற மாதிரி உங்களை யாரெல்லாம் ஆடு மாதிரி வச்சு செஞ்சுட்டு இருந்தாங்களோ அவங்களுக்கெல்லாம் திருப்பி பதிலடி கொடுக்கக்கூடிய காலகட்டம், அவங்கள திருப்பி முடக்கக்கூடிய காலகட்டமாக உங்களுக்கு இந்த காலகட்டம் இருக்க போதுங்க. எதிரிகள்லாம் ஓடி ஒழியக்கூடிய காலகட்டமாக மகரம் மழை அளவு உயர்ந்து நிற்க போறீங்க. இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. வந்த கஷ்டங்கள் அப்படியே விலகி ஓடட்டும், சரிங்களா? அதே மாதிரி நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நல்லதாகவே நடக்கட்டும். கடவுள் எப்போவுமே உங்களுக்கு துணை வரட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமோடு நலமோடு. நன்றி, வணக்கம்.